Chapter 2 Numbers and Sequences Exercise 2.2 First question. For what values of natural number n 4 power n can end with the digit 6? என்ன சொல்கிறாங்கன்னா 4 power nல nக்கு பதில் எந்த வேல்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் 6ல் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ லைனாக போட்டு பாருங்கள். இப்போ n = 1ன்னு போடும்போது 4 power 1, அப்போ ஆன்சர் என்னது 4 தான். நெக்ஸ்ட்டு n = 2ன்னு போடும்போது 4 power 2, அது எப்படி எழுதுவோம்? 4 × 4, அதுதானே 4 power 2. ஸோ அப்போ 4 × 4 16. நெக்ஸ்ட்டு n = 3 போடும்போது 4 × 4 × 4 64. நெக்ஸ்ட்டு n = 4 போடும்போது 4 × 4 × 4 × 4 256. இப்போ இந்த சீக்வன்ஸை நீங்கள் பாருங்கள். 1 போடும்போது 4 வருது, 2 போடும்போது 16 வருது. அவங்க சொன்ன மாதிரி 6ல் முடியுது. நெக்ஸ்ட்டு 3 போடும்போது 4ல் முடியுது, 4 போடும்போது 256, அதுவும் 6ல் முடியுது. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எண்ணுக்கு வந்து நம்ம ஈவன் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் 6ல் முடியுது. ஸோ இப்போ 2 கொடுக்கும்போது 16, 4 கொடுக்கும்போது 256. ஸோ 2 and 4லாம் ஈவன் நம்பர் தானே. இதே மாதிரி நீங்கள் 6 கொடுத்து பார்க்கலாம், 8, 10 அப்படின்ட்டு எந்த ஈவன் நம்பர் எண்ணுக்கு கொடுத்தாலும் 4 power nல இருக்க எண்ணுக்கு கொடுக்கும்போது வரக்கூடிய ஆன்சர் 6ல் முடிகிற மாதிரி தான் வரும். ஸோ therefore for all even natural numbers 4 power n end with the digit 6. Second question. If m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 power n into 5 power mனு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் mக்கு நம்ம எந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் 5ல் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 power nக்கு நம்ம எப்படிலாம் ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஸோ 2 power n வந்துட்டு எப்போவுமே ஆல்வேஸ் ஈவன் இல்லையா? ஸோ 2க்கு பவர் வந்துட்டு 1 போட்டாலும் சரி 2 போட்டாலும் சரி வரக்கூடிய ஆன்சர் ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். 2 power 1 2, 2 power 2 4, 2 power 3 8, அது மாதிரி என்ன வேல்யூ போட்டாலுமே நமக்கு ஈவன் நம்பர் தான் வரும். 5 power mக்கு நம்ம வேல்யூ போட்டால் எப்படி வருது செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஆன்சருமே 5ல் முடிகிற மாதிரி தான் வருது. 5 power 1 5, 5 power 2 25, 5 power 3 125. இது மாதிரி 5க்கு எந்த பவர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் என்ன நம்பர் கொடுத்தோம் அப்படின்னாலும் வரக்கூடிய ஆன்சர் 5ல் தான் முடியுது. ஸோ ஆனால் 2 power n into 5 power m அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் அதுதான். ஸோ அப்போது 5 பவருக்கு நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஆன்சர் 5ல் வருது அவங்க சொல்கிற மாதிரி. ஆனால் அது கூட நம்ம ஒரே ஒரு 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கூட நமக்கு என்ன ஆன்சர் வந்துடுது? வர ஆன்சர் 0ல் முடிகிற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கீழே பாருங்களேன். 5 power 1ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 5 power 1 என்னது 5, ஆனால் இன்டூ என்ன கொடுத்துருக்கோம்? 2 power 1ம் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது ஒரே ஒரு 5 கூட ஒரு 2 மல்டிபிள் ஆனால் கூட வர ஆன்சர் 0ல் முடிகிற மாதிரி வருது. ஸோ நமக்கு 5க்கு எந்த பவர் கொடுத்தாலுமே ஆன்சர் வந்து 5ல் முடிகிற மாதிரி வருது. ஆனால் அவங்க இன்டூ 2 power nன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 2 ஒரே ஒரு 2 நம்ம 2 power nக்கு பதில் 1ன்னு போட்டால் கூட ஒரு 2 மல்டிப்ளை ஆனால் கூட வர ஆன்சர் 0ல் முடிகிற மாதிரி ஆகிடும். ஸோ therefore 2 power n into 5 power m cannot end with the digit 5 for any values of m. நம்ம mக்கு எந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னாலும் நம்ம முன்னாடி ஒரு 2 power nன்னு மல்டிப்ளை பண்ணுறதுனால 5ல் முடிகிற மாதிரி வராது. Third question. Find the HCF of 2,52,525 and 3,63,636. ஸோ இதை வந்து நம்ம யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் மெத்தட் படி போடலாம். ஸோ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் படி அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். A = BQ + R அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். இப்போ இந்த சம்மில் வந்துட்டு ஹையஸ்ட் நம்பரை ஏன்னு எடுத்துப்போம். ஹையஸ்ட் நம்பர் எது? 3 lakh சம்திங். ஸோ அந்த 3,63,636 தான் ஹையஸ்ட் நம்பர் இல்லையா? ஸோ அது ஏன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பியில் வந்துட்டு 2,52,525 அதை எடுத்துக்கோங்க. இப்போ க்யூவும் ஆரும் நமக்கு தெரியாது. க்யூனா என்னது? குவேஷன்ட், ஆர்னா ரிமைண்டர் இல்லையா? ஸோ நம்ம டிவைட் பண்ணி பார்த்து நம்ம ஒரு வாட்டியும் இங்கே வேல்யூஸ் போடணும். ஸோ அப்போது உள்ளே என்ன எழுதியிருக்கோம்? 3 lakh சம்திங் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் எழுதியிருக்கோம். வெளியே வந்து சின்ன நம்பர் எழுதியிருக்கோம். இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1 times தான் போகும் இல்லையா? 2 timesனு போட்டால் 3 lakh சம்திங்கை விட அதாவது 3,63,636 விட அதிகமாக தான் வரும். ஸோ 1 times. ஸோ மைனஸ் பண்ணால் என்ன ஆகுது?
நமக்கு 11111 வருது. இப்போ நமக்கு இப்போ அங்கே வந்து நமக்கு குவேஷன்ட்ல என்ன வந்திருக்கு 1. ஸோ அதை க்யூவில் போட்டுக்கோங்க. ரிமைண்டரில் 11111. ஸோ அதை போட்டாச்சு. ரிமைண்டர் நமக்கு எப்போ என்ன வரணும் 0ன்னு வரணும். 0 வர வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போகணும். உள்ள 25 போட்டுக்கோங்க. வெளியே வந்து 11111 போட்டுக்கோங்க. இப்போ வந்து டிவைட் பண்ணுங்கள். 11111 இன்டூ 2 அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா 22222 வரும். இன்டூ 3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த 25 அந்த வேல்யூ விட நமக்கு பெருசாக போயிடும் இல்லையா. ஸோ 2 போட்டுக்கோங்க. அப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வருது 30303 அப்படின்னு கிடைக்குது. இப்போயும் நமக்கு 0 வரல. ஸோ வந்த ஆன்சரு க்யூவில் என்ன இருக்குது குவேஷன்ட் வந்து நமக்கு 2, ரிமைண்டர் வந்து 30,303. நமக்கு இப்போ அகெயின் 0 வராதனால அகெயின் ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி 11111 உள்ளே போட்டுக்கோங்க. 30,303 வெளியே போட்டாச்சு. இப்போ எத்தனை டைம்ஸ் அது மல்டிபிள் ஆகுது 3 டைம்ஸ் இன்டூ 3 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு 90,909 வருது. இப்போ அதை மைனஸ் பண்ணோன்னு சொன்னால் 20,202 வருது. இப்போ அதே மாதிரி குவேஷனுக்கு 3 போட்டுக்கோங்க. ரிமைண்டருக்கு 20,202 போட்டாச்சு. இப்போ அகெயின் நமக்கு 0 வரல. ஸோ அகெயின் ப்ரொசீட் பண்ணுங்கள். உள்ளே வந்து என்ன போடுறோம் 30,303. வெளியே வந்து 20,202. இப்போ 20,202 இன்டூ 1 அப்படின்னு போட்டோன்னா அதே நம்பர் தான் 20,202. இப்போ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னு சொன்னால் 10,101 வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் க்யூவில் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு குவேஷன்ட்டில் 1, ரிமைண்டர் வந்து 10101. ஸோ அதை போட்டாச்சு. இப்போயும் நமக்கு 0 வரல. ஸோ அகெயின் இன்னொரு வாட்டி பண்ணுங்கள். ஸோ உள்ளே என்ன போடுறோம் 20202, வெளியே வந்து 10101. இப்போ நமக்கு இதை இன்டூ 2 அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நம்பர் வந்துடும் 20202 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ நமக்கு ரிமைண்டரும் 0 ஆகிடுது. ஸோ இப்போ குவேஷன்ட் என்ன போடுறோம் 2, ரிமைண்டரும் 0 வந்துருச்சு. ஸோ த ரிமைண்டர் இஸ் 0ன்னு வந்துருச்சு. அப்போ ஹெச்சிசிஎஃப் என்னென்னா லாஸ்ட்டாக நம்ம எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுமோ அதுதான் அந்த ஹெச்சிசிஎஃப். ஸோ therefore 10,101 is the HCF of 2,52,525 and 3,63,636.